ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா இது எங்களோட வியூ பார்ட். இதில் நாங்கள் எப்படி இந்த வியூ பார்ட்டை பேன் பண்ணுறது, ஜூம் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் இது எங்களோட டூல் ஷெல்ஃப், இது எங்களோட மெனு பார், இது எங்களோட இன்ஃபோ பார், இது அவுட்லைனர், இது ப்ராப்பர்ட்டி பார், இது டைம் லைன். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட வியூ பார்ட். இந்த வியூ பார்ட்டை எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் பிளெண்டர் யூஸ் பண்ணுற முன்னே 3 வீல் மவுஸ் முக்கியம். 3 வீல் மவுஸ் கட்டாயம் எல்லா டைம் இருக்கும். மிடில் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இந்த வியூ பார்ட் ரொட்டேட் ஆகும். இதே மிடில் மவுஸ் பட்டனை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும், ஜூம் அவுட், ஜூம் இன். அதே மாதிரி நீங்கள் இந்த மிடில் மவுஸ் பட்டனை ஷிஃப்டோட கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த வியூ பார்ட் அங்கே பேன் ஆகும். இதில் நான் கிளிக் பண்ணுற கீஸ் எல்லாம் எவ்ரி இந்த மூலையில் வேறு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் வியூ போட்டு மூவ் பண்ணுறது பார்த்துட்டோம், மூவ் பண்ணுற ரொட்டேட் பண்ணுறது பேன் பண்ணுற பார்த்துட்டோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்டை எப்படி மூவ் பண்ணுறது, எப்படி ரொட்டேட் பண்ணுறது, எப்படி ஸ்கேல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுங்கிற கியூப் இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆக்சி இருக்கும், ப்ளூ, க்ரீன், ரெட். இது பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஆக்சியில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் வியூ போட்டு மூவ் பண்ணால் இந்த ஆக்சியே மூவ் ஆகும். இதை பாயிண்ட் பண்ணிக்கொள்ளுங்க நீங்கள் மாடல் பண்ணும்போது முக்கியம். அதில் பார்த்தீங்கன்னா இதில் 3D கர்சர் இருக்குது. 3D கர்சர் நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அங்கே தான் புது ஆப்ஜெக்ட் ஓப்பன் ஆகும். நீங்கள் க்ரியேட் பண்ண புது ஆப்ஜெக்ட் அங்கே தான் ப்ளேஸ் ஆகும். அதை நான் இப்போ சென்டருக்கு மாற்றிக்கொள்கிறேன். பட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பிளெண்டர் மோஸ்ட்லி ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஷார்ட்கட்டை முடிஞ்ச வரையும் படிங்கன்னா இந்த வீடியோலலாம் சொல்கிறேன் என்னென்ன மாதிரி செய்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோலாம் நான் ஷார்ட்கட்டை தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஷார்ட்கட் இந்த மூலையில் வரும், நோட் படிக்கணுங்க. ஷார்ட்கட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். பார்த்தீங்கன்னா இந்த கியூப்பை நான் மூவ் பண்ண போகிறேன். எங்கள் டூல் ஷெல்ஃபில் டூல்ஸில் முதலாவது இருக்கிற டூல்ஸ் ட்ரான்ஸ்லேஷன்னா ஒரு இடத்த ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டில் இருக்குது. இதுங்கிற ப்ராப்பர்ட்டி பார் என்ன ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டி வரும், இந்த கியூப்போட ப்ராப்பர்ட்டி வரும். ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது முதலாவது. இந்த முதலாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்போ கியூப்பின் ட்ரான்ஸ்ஃபார்ம், ரொட்டேஷன், ஸ்கேல் எல்லாம் பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குது. ரொட்டேஷன் 0ல் இருக்குது. இது ஸ்கேல் 1 யூனிட். பிளெண்டரை பொறுத்த வரைக்கும் 1 யூனிட். இப்போ நான் இதை நீங்கள் ஸ்கேல் பண்ண வைக்கல 2 கொடுத்தீங்கன்னா இதில் 2 யூனிட் மூவ் பண்ணும். இதுன்ற ஒரு அளவு நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் முதல் பார்க்கணும். ட்ரான்ஸ்ஃபார்ம் பாருங்கள், இந்த ஒய் எக்ஸை பிடிச்சி மூவ் பண்ணால் ஒய்யில் இந்த க்யூப் மூவ் ஆகிருக்குது பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபார்ம் மாறி இருக்குது. இதே நீங்கள் எக்ஸை போனீங்கன்னா அதே மாதிரி மாறும். இப்போ உங்களுக்கு ஃப்ரீடமாக மூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிராப் ஜி அல்லாட்டி இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட்டை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுங்கள், ஃப்ரீடமாக மூவ் ஆகும். இதுக்கு ஷார்ட்கட் ஜி. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் இங்கேயும் கிளிக் பண்ணலாம், இல்லாட்டிங்க ஆர் ஷார்ட்கட். இப்போ ரொட்டேட் ஆரை கிளிக் பண்ணோடனே இது ஃப்ரீடமாக மூவ் ஆகுது. இதே உங்களுக்கு ஒரு ஆக்சி வழியாக மூவ் ஆகணுமெண்டா, ரொட்டேட் ஆகணுமெண்டா ஆரை ப்ரெஸ் பண்ணுங்கள். எந்த ஆக்சின்ற சூஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸுண்டா எக்ஸ் ஆக்சி, எக்ஸில் ரொட்டேட் ஆகும். ஒய்ண்டா ஒய்யில் ரொட்டேட் ஆகும். ஜெட்டில் ரொட்டேட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலுக்கு எஸ். இப்போ நீங்கள் எஸ் அமர்த்தினீங்கன்னா இது ஸ்கேலிங் பாருங்கள் எல்லா பக்கத்துலேயும் கூட்டிகிட்டு போகும். இல்லை ஸ்கேல் எல்லாத்துலேயும் கூட்டிகிட்டு போகுது. உங்களுக்கு ஒரு பக்கத்தில் வேணும்னு சொன்னால் எஸ் அமர்த்திட்டு சேம் அகைன் எக்ஸ்னா எக்ஸில் ஸ்கேல் ஆகும். எஸ் அமர்த்திட்டு ஒய்னா ஒய்யில் ஸ்கேல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டில் தேவையில்லை, மிச்சம் 2 பக்கத்துலேயும் ஸ்கேல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடு மாடல் பண்ணிக்கலாம், ரூம் மாடல் பண்ணிக்கலாம். நான் கியூப் எடுத்து 2 சைடு தான் மூவ் பண்ணுவோம், ஏன்னா மேலே ஸ்கேல் ஆக தேவையில்லை. அதே மாதிரி பார்க்கண்டா இப்போ எஸ்சி அமர்த்துங்க. இப்போ ஷிஃப்டோட ஜெட்டை கொடுத்தீங்கன்னா ஜெட் தவிர்ந்த ஏனைய ஆக்சியில் இது ஸ்கேல் ஆகும். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இதுதான் பேசிக். இதனால் ரொம்ப முக்கியம் மாடல் பண்ணிக்கல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் இப்போ இதில் க்ரியேட்டையும் இதிலே சொல்லிவிட்றேன். இப்போ நீங்கள் 3D கர்சரை நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்களோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ க்ரியேட்டில் போனீங்கன்னா அதுக்கு டூல் செல்ஃபில் அடுத்து இருக்கிறது க்ரியேட்.
இதில் உங்களுக்கு தேவையான அடுத்த எல்லா ஆப்ஜெக்டையும் இதெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்டோட ஏ கொடுக்கலாம். இல்லாட்டி இந்த கீழ் பாரில் இருக்கிற ஆட்டை கொடுத்தீங்கன்னா இதில் வரும். இதில் நாங்கள் பார்க்க போகிறது முதல்ல கியூப் கொண்டு க்ரியேட் பண்ணணும்னா இதில் போயிட்டு 3D கர்சரை ப்ளேஸ் பண்ணுங்கள். இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு கியூப்பை கொடுங்க. இது யூஎஸ்பிஆர் நான் கொடுத்தேன். யூஎஸ்பிஆரை கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது கீழே யூஎஸ்பிஆருக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டிவாக வரும். ப்ராப்பர்ட்டி பாக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் ரிங் இருக்குது. இந்த செக்மெண்ட் ரிங் நீங்கள் முதலே சூஸ் பண்ணி வச்சுருக்கோங்க. உங்களுக்கு உங்களோட ஆப்ஜெக்ட்டுக்கு உங்களோட ஸ்பியருக்கு என்ன செக்மெண்ட் வேணும், என்ன ரிங் வேணும்னு. ஏன்னா இதை நீங்கள் ஒரு தடவை எடிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த செக்மெண்ட்டும் ரிங்கும் இருக்கவே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அது இந்த செக்மெண்ட்றது நெட்டாங்காக இருக்குது, அகலக்கோடாக இருக்கும். இது நீள சொல்கிறது புவியீர்ப்பு கோடு மாதிரி அகலாங்க நெட்டாங்க. அது செக்மெண்ட் கூட்டிகிட்டு போகும். ரிங் ஒரு ஸ்பியருக்கு மினிமம் 3 செக்மெண்ட் இருக்கணும். அப்போ தான் இன்னொரு இதை உருவாக்கலாம் நாங்கள். இப்போ நான் அதை ஸ்கேல் பண்ணுறேன் பாருங்க. ஸ்கேல் பண்ணோன்னு இந்த செக்மெண்ட் இது போயிடும். இதுக்கு பிறகு நீங்கள் இதை செக்மெண்ட்டை மாற்றிடலாம். அது இந்த மற்றது பார்த்தீங்கன்னா இந்த இது 4 வியூ இருக்குது. இதில் இது பெர்ஸ்பெக்டிவ் வியூ. பெர்ஸ்பெக்டிவ்ன்றது ஒரு ஹியூமன் ஐயால் நீங்கள் இப்போ ரியல் வேர்ல்டை பார்க்கல இருக்கிறது தான் பெர்ஸ்பெக்டிவ் வியூ. இதுலேயே ஆர்த்தோகிராஃப் வியூ ஒன்று இருக்குது. இது மேத்தமெட்டிக்கலாக எக்ஸாக்டாக என்ன நீள அகல உயரம் இருக்குமோ அது அப்படியே தெரியும். இதில் இதே நீங்கள் பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். இது ஆர்த்தோகிராஃப் வியூ, இது பெர்ஸ்பெக்டிவ் வியூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 4 வியூ இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் அமர்த்தினீங்க, ஃபர்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் வியூ. 3 அமர்த்தினீங்கன்னா இது ரைட் வியூ வரும். இதில் 7 அமர்த்தினீங்கன்னா டாப் வியூ வரும். இதை நீங்கள் டோகல் வியூவில் பார்க்கலாம். டோகல் வியூன்றது இந்த டிஸ்பிளே கீழே இருக்கும் ப்ராப்பர்ட்டி வரல. இது என்ன அமர்த்தினா வருமானம் முதலே சொன்னால் என்ன கொடுத்துட்டு டோகல் வியூவில் பார்த்தீங்கன்னா 4 வியூவும் வரும். இது பெர்ஸ்பெக்டிவ் வியூ. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகிராஃபி இருக்குது. எல்லாம் ஆர்த்தோகிராஃபி வியூலாம் இருக்கும். இது டாப் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ, ரைட் வியூ. இந்த 4 வியூ இப்போ அடுத்த வியூ இதில் நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். நம்ம